வணக்கம் வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். என்ன சார், அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவரும் கூட ஒரு தயாரிப்பாளராக நான் ஒரே ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்று சுமார் 56 நாட்கள் ஆகிவிட்டது. சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாலன்னு வந்தவர் தான் அவரும், ஓகேங்களா, ஒரு முதல்வராக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவே ஸ்லோவாக தான் போகுது. படப்பூஜைகள் குறைந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் கூட நிறைய படப்பூஜைகள்லாம் போட்டாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து போயிடுது. இவர் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுலேருந்தே படம் ரிலீஸுங்க நிறைய தள்ளி போச்சு. அப்புறம் இந்த ஜனநாயகன் பிரச்சனைனால படங்க தள்ளி போச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா படப்பூஜைகளே குறைந்து போயின மாதிரி தெரியுது. என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி விஜய் சார் பதவியேற்றி 55லேருந்து 56 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில். இந்த 56 நாளில் புதுப்படங்கள் எதுனா பூஜை போட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. எங்கே இப்போ நான் சென்சார் போர்டு மெம்பர், நாங்களாம் முன்னாடி வாரத்துக்கு 3 படம் பார்ப்போம். இப்போலாம் ஒரு படம் கூட இல்லை, 10 நாளைக்கு ஒரு படம் தான் வருது. படமே இல்லை, அதுவும் டப்பிங் படம் தான் வருது. ஏன் புதுப்படங்கள் பூஜை போடப்படலை? ரெண்டாவது இந்த புதுப்படங்கள் பூஜை போடப்படாதனால சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய பெப்சின்னு சொல்லுகிற ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு கீழே வருகிற 22,000 கிராஃப்டை சேர்ந்த 24 கிராஃப்டை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 தொழிலாளர்களுடைய வாழ்வியல், மறைமுகமாக 1.5 லட்சம் பேர், நேரடியாக ஒரு 50,000 பேருடைய வாழ்க்கை அதால பாலத்தில் சேர்ந்துட்டுருக்கு. சரி, எப்படி அவங்க பிழைக்கிறாங்கன்னா, அவங்க டப்பிங் படம், வெப் சீரியலு இதை வச்சு தான் அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. தவிர நேரடி படங்கள் மூலம் அவங்க பண்ணுறாங்களா? இப்போ மணிரத்னம் படம் விஜய் சேதுபதி வச்சு போயிட்டுருக்கு. இப்போ பெரிய பெரிய டைரக்டரோட படம் 1-2 போகுதுன்னு வைங்க. அது முன்னாடி போனதாக ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. டப்பிங் போயிட்டுருக்கு, இன்றைக்கி ஆர்ஆர் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் போனது, அது தனி ப்ராசஸ்ஸு. புதுசாக ஒரு படம் இந்த ஆட்சி பூஜை போட்டிருக்காங்களா? இப்போ கமல் மட்டும்தான் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணார். அதுதானே பூஜை. நீங்கள் பார்த்துருக்கீங்க? வேறு எதனா ஒரு படம் பூஜை போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த படமும் பூஜை போடல. சின்ன படங்களும் போடல, பெரிய படமும் போடல. கமலும் இந்த படத்தை எப்படி பண்ண போகிறான்னு அவருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா உதயநிதி இனிமேல் பணம் தரமாட்டார். ரெட் ஜெயின் இனிமேல் உள்ளே வராது. ரெட் ஜெயினுடைய பிளாக் மணி வச்சு தான் அவர் எல்லாத்தையும் ஓட்டியிருந்தார். இன்றைக்கி சேவன் படம் முடிக்கிறதுக்கே அவர் முக்கியம் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டு, ரஜினி சார் வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டு, 2 பேர் நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட், 3மே மெகா ப்ராஜெக்ட். மகேந்திரன் அவர்கள் இவர் மட்டும்தான் ப்ரொடியூசர்ஸு. ரெட் ஜெயின் உதயநிதி ஏதோ ஒன்றில் ப்ரொடியூசராக வராருன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ ஒட்டுமொத்த சினிமா உலகத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுற ஊற்றாக இருந்தது ரெட் ஜெயின். நேரடியாக இல்லாமல் மறைமுகம் அந்த ஆகாஷ் மூலம் 3 பேர் இருந்தாங்க பாருங்கள். எல்லாம் பிளாக் பண்ணி அங்கே போயிட்டு ஒரு 24 வயசு கூட நிரம்ப அந்த ஆகாஷ் 4 படத்துக்கு பூஜை போட்டார்ல. சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி எடுத்தார். இன்னும் 3 படம் வெளியிட போகிற கான்செப்டில் இருக்கா இல்லையா? அப்போ சேயோன் மட்டும்தான் இன்றைக்கி தேதி ஷூட்டிங் போயிட்டுருக்கா, முடிஞ்சான்னு தெரில. யாருது? கமல் சார், ராஜ்கர் ஃபிலிம்ஸு. அதுக்கப்புறம் அவர் பூஜை போட்டதோ இருக்குது, எந்த ஸ்பீடாக போகும்னு தெரியல. மிச்சம் படங்கள் எல்லாமே விஜய் சார் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி போடப்பட்டது. அப்போ திரைப்பிரபலங்கள் எல்லாரும் விஜய் சாரை சந்திக்கிறாங்க, அவரோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வெளில சொல்கிறாங்க. அதில் பேரரசு மட்டும்தான் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கோயிலில் விற்கிற அந்த சாப்பாடு பொருட்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் மோசடி செய்யப்படுகிறது, அதிக விலைக்கு விற்கப்படுகிறது, கோயிலில் பிரசாதங்கள்லாம் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ பேரரசு பொது வழியில் சொல்கிறார். கோயிலில் எப்படி விற்கப்படுகிறதோ அதேமாதிரி தியேட்டர்லேயும் விற்கப்படுது, அது அரசு தன் கவனத்தை செலுத்தணும்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சார். அதுக்கு இனி வரைக்கும் பதிலே கிடையாது. இது நல்லா இருந்த டைரக்டர் யூனியன் சங்கத்தில் உதயகுமார் தாவேகால போய் சேர்ந்துட்டார். பல திரையர் மன்சூர் அலிகானும் ரவி மரியானு சனிக்கிழமை எப்படி எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குறாங்களோ அதே மாதிரி சில நடிகர்களையும் விலைக்கு வாங்கிக்கிறாங்க தாவேகா. பரவாயில்ல சார். முக்கியமாக ஒரு 420 போயிருக்காரு, அது தெரியாதா? யார்? இந்த விஜய் கார்த்திக் என்கிற பஷீர், இந்த தலைவர் என்னது காவிய தலைவர் முத்துராமலிங்க தேவன் பஷீர் தான். அவர் மேலே நிறைய ஃபோர்ஜரி கேஸ் இருக்கு. அவர் முதல்ல ஏடிஎம்கேல இருந்தார், அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தார். டிஎம்கேலேருந்து இப்போ தாவேகா போயிருக்காரு. முஸ்லீம்கெலாம் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அதனால் போகிறான்றாரு. போன வாட்டி டிஎம்கேக்கு சார்பாக போய் இப்போ பிரச்சாரம்லாம் பண்ணார். அவர் மேலே பசும்பு முத்துராமலிங்க தேவர்கள் படம் எடுக்கிறப்ப நிறைய ஃபோர்ஜரி வழக்கு தனியாக இருக்குது. அது தனி கதை. நம்ம வைக்கிற கேள்வி என்னென்னா, நல்லதோ கெட்டதோ டிஎம்கே ஒட்டுமொத்த சமூக சினிமாவையும் தன்னுள்ளே வச்சுக்கிட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பினாமி மூலமும் பணம் சினிமா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் அவன்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி ரெட் ஜெயின் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைன்னா ஆட்சி மாறிடுச்சு. அப்போ சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கல. பெரிய பெரிய தயாரிப்பாளருக்கு பெரிய பணம் வேணும்னா அதுக்கான கம்பெனி இங்கே இல்லை.
இப்போ ரஜினி வச்சு யார் படம் தயாரிக்கிறீங்க சொல்லுங்கள். ரஜினி வந்து ஒரு படம் நடிக்கிறார், யார்? கமல் தயாரிக்கிறார், முடிஞ்சிச்சா? இதோட ரஜினி படம் நடிச்சானா ஏஜிஎஸ் வரலாம். வேற யார் இருக்காங்க தயாரிப்பாளர்? சன் பிக்சர்ஸ் பண்ணலாம் சார். சன் பிக்சர்ஸ் இனிமேல் பண்ண மாட்டாங்க சார். பண்ண அந்த 60 நாளில் ஒரு படம் பண்ணிருக்கலாமே, ஒரு படம் கூட பண்ணலையே. இல்லை, அவங்களுக்கு படம் அடுத்து இந்த ஜெயிலர் 2 வர வேண்டியது இருக்குல்ல சார். இல்லை வரட்டும், நான் சொல்கிறது பூஜை போடுறது தான் சொல்கிறேன். அது அதாவது டிஎம்கே ஆட்சி காலத்தில் டிஎம்கே மறுபடியும் வந்துடும் பூஜை ஃபுல்லாக போட்டுட்டாங்க சார். அதெல்லாம் தான் ஜெயிலர் 2. சேயோன்லாம் அதுதானே, சேயோன் இப்போ போட்டதா? அப்போ கமல் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ரெட் ஜெயினை சொருகி வச்சுக்கிறாரு. எதுக்கு அரசியல் வேணான்னு சாட்சாட்சமாக டிஎம்கே காலில் விழுந்தாரு. நம்மளுடைய சினிமா வாழ்க்கைக்கும் நம்மளுடைய இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டிஎம்கே பணம் வேணும், வேறு வழி இல்லைன்னு சாட்சியமாக விழுந்தாரா இல்லையா? அப்படி தானே கமல் விழுந்தார். அவருக்கு ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டு கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டார்ல. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு யாருன்னா சீட் வாங்கி கொடுத்தாரா? எல்லாம் வந்து தோழ மேலே நன்றிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் நன்றிலாம் சொல்கிறீங்க, சுண்டலை வாங்கி கொடுத்துரு, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது என்னன்னா மியூச்சுவல். இன்றைக்கி இந்தியன் 2 ரிலீஸ் ஆனதுக்கு யார் காரணம்? ரெட் ஜெயின் தானே. விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு யாருன்னு? ரெட் ஜெயின் தானே. அப்படி இருக்கப்போ மொத்த பணமாக இப்படி வரப்போ ஒயிட் ஆகலாம். அது இல்லாமல் இன்னொரு ட்ராக் எடுத்து டாஸ்மார்க் மூலம் 10 ரூபா வருமானத்தை வச்சு எடுத்தது தான் நீங்கள் சொல்கிற பராசக்தி. இன்னும் 2-3 படம் இப்போ வரப்போகுதுலாம். நம்ம சொல்கிறது இந்த 10 நாளில் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் பழைய டிஎம்கே ஆட்சியாக இருந்தால் ஒரு 20 படம் பூஜை போட்டிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. புதுப்படம் பூஜை போட்டால் தானே சார் ஷூட்டிங் போனால் தான் சார் வேலை வாய்ப்பு. வேலை வந்தால் தான் சார் வெளில வந்து சேட்டலைட் வியாபாரம், ஓடிடி வியாபாரம், எஃப்எம்எஸ் வியாபாரம், அதர் ஸ்டேட் வியாபாரம், எல்லாமே டப்பிங்கான வியாபாரம். எவ்வளோ பெரிய செயின் லிங்க் உங்களுக்கு தெரியல. நீங்களும் துறையை சேர்ந்தவர் தான். படம் பூஜை போட்டு எடுத்தால் தான் டப்பிங் யூனியனுக்கு வேலை கிடைக்கும், ஆர்ஆர் ரெக்கார்டிங் பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது முடிஞ்ச உடனே சேட்டலைட் பேசுகிறவங்களுக்கு ப்ரோக்கருக்கு வேலை கிடைக்கும், எஃப்எம்எஸ்க்கு வெளிநாடு விற்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், போஸ்ட் ஓட்டுறவனுக்கு வேலை கிடைக்கும், டிக்கெட் விற்கிறவனுக்கு வேலை கிடைக்கும். அப்போ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு செயின் லிங்க். அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடைக்கும், உள்ளாட்சிக்கு வருமானம் எங்கே கிடைக்கும்? டிக்கெட்டில் வர வருமானம் தானே உள்ளாட்சி வருமானம் தானே போகுது. லைட் ஏரியிலேருந்து லொட்டிலேருந்து லொசுக்குலேருந்து கரண்ட் பில் எல்லாமே அதில் தானே கட்டுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வெளியூர்லேருந்து சில பேர் படம் எடுப்பான். தெலுங்குல இங்கே வந்து 2 பேர் படம் எடுப்பான், கன்னடக்காரங்க வந்து படம் எடுப்பான், ஹிந்திலேருந்து படம் எடுப்பான், யூடிவி வருவான். நேற்று கூட நான் சென்சாரில் தனஞ்சன் சாரை பார்த்தேன். யூடிவியில் வருவான். ஃபாக்ஸ் கம்பெனி வந்து அவன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களா இல்லையா? லைக்கா எடுத்துருந்தான், பிரமிட் எடுத்துருந்தான். எவனையும் பேச்சு மூச்சே காணுமே சார். எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்களே. அப்போ எதனால் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, படம் எடுத்து மறைமுகமாக திமுக கொடுக்குற அந்த பணம் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸருக்கு கிடைக்கவில்லை. கொஞ்சம் ஃபினான்ஸ் கொடுத்த ராஜனும் செத்து போட்டார். இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஸ் கொடுத்து சினிமா வாழ வச்ச ஆர்பி சௌத்ரியும் செத்து போட்டார். ஏன்னா அவர்லாம் நீங்கள் போய் டக்குன்னு சார் முடிச்சிட்டேன் சார், இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், ஃபஸ்ட் காப்பி ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா காசு கொடுப்பாரு. எனக்கு தெரியும், காசு கொடுத்துப்பாரா இல்லையா? சரி போப்பா முடிச்சுட்டு வாப்பா, ஒரு லைஃப் முடிச்சுட்டு வாப்பான்னு சார் அவரும் போயிட்டார். அப்போ இங்கே ஃபினான்சியர்னு யார் இருக்கா? ஃபினான்சியரும் யாரும் இல்லை. பெரிய ஃபினான்சியரை பினாமி பேரில் பண்ண ரெட் ஜெயினும் இன்றைக்கி கம்னு இருக்குது. அப்போ சினிமாவை நம்பி வாழுகிற சினிமா தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியலை விஜய் சார் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். சரி சார், நேர்காணலின் இறுதி கேள்வியாக ஒன்று என்னென்னா, இப்போது பல படங்கள் இப்போ ரிலீஸ்க்கு இருக்குது சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி நாயுடுவுடைய பயோபிக்காக வந்து எடுத்திருக்கார் மாதவன் ஜிடிஎன்னு ஒரு படம். ஓகேங்களா? அது வந்து 17ஆம் தேதி ரிலீஸ்ன்னு அறிவிச்சவர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2 வானம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அப்புறம் விஜய், ஜோசப் விஜய் இருக்காருங்களே முதல்வர் ஜோசப் விஜயோடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர் இயக்கி இருக்கக்கூடிய சிக்மா படம். இது எல்லாமே இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கக்கூடிய படம். அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கும்போது இப்போ எல்லாமே டேட் தள்ளி போகுது. இன்டெஃபினட் டேட் என்னன்னே தேதி நிர்ணயிக்கப்படாமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த கட்ஸ்லாம் முடிஞ்சதுன்னா அவங்க வந்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, ரிலீஸ் டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் ஒரு காரணம், அதாவது முதல்வருடைய படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு காரணத்தினால இந்த 3 படமும் கிடப்பில் இருக்குது. நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு தெரிஞ்ச படம். இது இல்லாமல் சில சிறிய படங்களும் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது சார். அதை வந்து ஒரு முதல்வர் வரார், அவருடைய படம் வருதுன்றதுனால இப்படி எல்லாமே தள்ளி போச்சுன்னா சினிமா எப்படி இருக்கும்? நீங்கள் இல்லை சார், இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்கள் சொன்ன 3 படம் வந்து ரஜினி படமோ கமல் படமோ இருந்தால் கூட துணிஞ்சு வெளியிட்டுடலாம். இப்போ வந்து இது நாள் வரையும் வந்து தோற்றுக்கிட்டே இருந்த சூர்யா கருப்பு மூலம் இன்றைக்கி வந்து ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு, கொஞ்சம் தெம்பாக இருக்கிறார். அவர் அடுத்த படம் ப்ராஜெக்ட் போயிருக்காரா, ஷூட்டிங் போதானா, அவருடைய சொந்த பணம் அது எல்லாமே. அவர் வந்து 2Dன்னு ஒன்று வச்சிருக்காரு. இன்னும் அவரோட பிரபு 2 பேர் வச்சு ட்ரீம் வாரியர்ஸ் எல்லாம் அவருடைய பினாமி பேரில் எடுக்கிறது தான். வெளியே தான் கட்டுவாங்க. ஞானவேல் ராஜாவே அவங்க ஃபேமிலி தான், வெளியே எல்லாமே அவங்க ஃபேமிலி தான். அந்த மாதிரி ஆட்கள் படம் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டிபெண்டடாக இல்லை, உதயநிதி டிபெண்டடாக இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா,
இந்த படம் ஜனநாயகம் என்னவா வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மாதவன் படமாகட்டும், இன்னும் நீங்கள் சொன்ன சிம்ஹா படமாகட்டும், இவங்க வந்து அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட கெட்ட நேரம் டப்புக்குன்னு விஜய் சார் படம் வந்தால் இதெல்லாம் காணாமல் போயிடும். சும்மாவே அவனுங்க ஆடுவானுங்க காரணங்க. நீங்கள் விஜய் சார் படம் சலங்கை கட்டி விட்டிங்கன்னா சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவாங்க சார் அவங்க. சும்மா விஜய் சார் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஃபேன்ஸ் அவருக்கு. இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறப்ப இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ அப்போ இன்றைக்கி தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1100 தேட்டர்லேயுமே ஜனநாயகம் தான் ஓடும். 1100 தேட்டர்லேயும் ஜனநாயகம் ஃபில் பண்ணனாலும் ஃபில் பண்ண வைப்பாங்க. இந்த உதயநிதிக்கு மாமன்னன் ஓட வச்சாங்களே, மாமன்னன் ஒரு படம் வந்துச்சுல, அப்படியே தேட்டர்களை பிச்சு கொண்டு ஓடுகிறது. அது ஓடுது. உதயநிதி மாதிரி ஒரு நடிக்க முடியாது. ஆஹா ஓஹோன்னு இவனுங்களா போய் கட்சிக்காரங்களாம் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து பார்க்க வச்சாங்களா இல்லையா? ஏன்னா விஜய் சாருக்கு அது தேவைப்படாது. ஏன்னா பேசிக்காக விஜய் சார் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1,80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ படம் வந்து கம்பல்சரி சூப்பராக ஓடும், மாற்றே இல்லை. ஆட்சிக்கு முன்னாடி வந்தாவே ஓடும் அது. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதுதான் சொன்னேன். சலங்கை கட்டாமே அது ஓடும். நீங்கள் சலங்கையை கட்டிட்டீங்க, ஜிகுன்னு ஆடும், நல்லா ஓடும், அது பிரச்சனை இல்லை. எப்போ வரப்போகுது அப்படின்றத அவங்க ஒரு சீக்ரெட் பேஸாக வச்சுருக்காங்க. அது முதலே அறிவிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அது என்னன்னா, விஜய் சார்கிட்ட திரையுலக பிரபலங்கள்லாம் போயிட்டு கோரிக்கை வைக்கணும். அப்போ விஜய் சார் எனக்கு தெரியாது, தயாரிப்பாளர் கேளுன்றார். தயாரிப்பாளர் தான் நீங்கள் டெல்லி பிரதிநிதியாக இருக்கார், வெங்கட் நாராயணன் நினைக்கிறேன் அவர் பேர், கே வெங்கட் நாராயணன். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு டேட்டை சொல்லுங்கள், இல்லை வராதுன்னு சொல்லுங்கள், 2 மாதம் வராதுன்னு சொல்லுங்கள், இல்லை 1 மாதம் வராதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோன்னு கோரிக்கை வச்சு அவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இவங்க எல்லா விஷயத்தையும் சீக்ரெட்டாக தான் பண்ணுவாங்க. என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா, எதனா தமிழ்நாட்டில் விஜய்க்கு கெட்ட பேர் வர மாதிரி ஒரு பூம் எதுனா வந்துச்சுன்னா அந்த பூம் மறுநாள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணி இந்த பூமை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது கையில் வச்சுப்பாங்க ஒரு ஆயுதமாக, ட்ரம்ப் கார்டு மாதிரி கையில் அந்த ஆயுதம் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஒரு கெட்ட பேர் வந்து ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு எல்லாருமே ஒரு கெட்ட பேர் மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு ஜனநாயகத்தோடு ரிலீஸ்னு போடுவாங்க. இன்றைக்கி நான் அரசாங்கம் கையில் இருக்க என்ன வேணால் பண்ணலாங்க. நான் க்யூப் தானே தட்டி விட்டுனா டப்புன்னு போது இன்னைக்கு ரெடி பண்ணால் மறுநாள் காலை 11 மணிக்குள்ள க்யூப் அடிச்சு விட்ருவோம், 1000 பிரிண்ட் போயிடும். க்யூப் போயிடுமா இல்லையா? பாஸ்வேர்டு தானே, தட்டினா டப்புக்குன்னு போகுது. டப்புனா இன்றைக்கி வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அவருக்கு போஸ்டர் அடிக்கணும், எஃப்எம்எஸ்சில் விளம்பரம் போடணும், தேட்டரில் விளம்பரம் போடணும், எதுவுமே தேவையில்லை. நாளைக்கு ரிலீஸ்னு ஒரு வார்த்தை ஒருத்தன் சொன்னாவே தீயாக பரவிடும். ஒட்டுமொத்த டிஜிட்டல் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி நேயர்களே.